முதலாவது நாள் இந்த 2026ல் நம்முடைய உபவாச ஜெபத்தில் முதலாம் நாளில் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, முதலாவது இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 27லிருந்து 8வது 9வது வசனத்தை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த புக் இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே லிங்க் இருக்குது, தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். நீங்கள் டவுன்லோட் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் அந்த புஸ்தகம் கொடுத்துருக்குறோம். தயவு செய்து நீங்கள் இதில் எழுதி கொள்ளுங்கள். இது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். இந்த 8வது 9வது வசனத்தில் சொல்லும்போது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலைக்கு போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதக்காரனுடைய ஜெபம் என்னவா இருக்கு? ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் தேடுவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கர்த்தருடைய முகத்தை தேடுவது என்பது என்னன்னா, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். இப்போ நான் உங்கள் முகத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நான் உங்களை நேராக சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு சிலரை ஃபோனில் பார்க்க முடியும், இல்லை நம்ம ஃபோட்டோவில் பார்க்க முடியும், இல்லை வீடியோவில் பார்க்க முடியும். ஆனால் நேரில் பார்க்குறோம், நான் நேரில் உங்கள் முகத்தோடு சந்திக்கணும், நான் உங்களை நேராக சந்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? அவர்களுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். அதுதான் நம்ம நேராக சந்திக்கணும்னு சொல்கிறது. இப்போ நேருக்கு நேராக நான் தேவனோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அது என்ன? அவருடைய பிரசன்னம் அவரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் உங்கள் கூட நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? நான் உங்கள் கூட இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் இருதயத்தினுடைய சிந்தை என்ன, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடியதா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சித்தம் என்ன, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அது ஆரம்பத்துக்கு நம்ம முதலாக கொடுத்த வசனம் மத்தேயு 26வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட 64வது வசனம் என்ன? மனுஷகுமாரன் வரப்போகிறார், எல்லாரையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவரை நம்ம சந்திக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம சந்திக்கக்கூடிய சந்திப்பு எப்படி இருக்கணும்? நம்ம இப்போ பூமியில் இருக்கும்போதே கர்த்தருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய குணாதிசயங்களை, அவரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய இருதய சிந்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக. அப்படின்னா என்ன? நான் தொடர்ந்து அவரை எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நான் இருக்க வேண்டும், அப்படிங்கிற அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று சொல்வதற்கு நான் இதற்கு பின்பாக உங்களுக்கு யாத்ராகம் 33வது அதிகாரத்தில் உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா யாத்ராகம் 32வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேச மக்கள் ஒரு பெரிய பாவத்தில் பண்ணுறாங்க. என்ன? யாத்ராகம் 20வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேச மக்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அதில் முதலாவது 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை என்ன? என்னை தவிர வேறு தேவர்கள் உங்களுக்கு வேணான்னு சொல்லிடுறார். அதற்கப்புறம் யாத்ராகம் 24வது அதிகாரத்தில் ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த இரத்த உடன்படிக்கை பண்ணிட்டு மோசே அவர்கள் கண்களுக்கு முன்பாக மலையில் ஏறி போயிடுறாரு. ஆனால் 32வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? அங்கே ஆரோன் மூலமாக ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்க பலி செலுத்தி பயங்கரமான ஒரு ஆராதனை நடத்துகிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் எல்லாரையும் அழித்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வர்றார். அப்போது மோசே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இவங்க பாவம் பண்ணவங்க தான், ஆனால் என்ன, இவங்களுடைய பாவத்தை மன்னியும், இல்லைன்னா என் பேரையே ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா, நான் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை உண்டாக்குறேங்கிறாரு. மோசே சொல்கிறாரு, இல்லை, உங்கள் பேர் என்ன ஆகிறது, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. சரி, இப்போ நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்கிறாரு. 33வது அதிகாரத்தில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன், ஒரு தூதனை உங்கள் முன்ன கூட அனுப்புகிறேன், நீங்கள் போங்க. ஏன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் ஒரு இடம், அதுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அது கூட்டு போகிறதுக்கு ஏன் சார்பாக ஒரு ஆள் அனுப்புகிறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? தேவதூதன் கூட வந்தால் போதுன்னு சொல்லலை. மோசே என்ன சொல்கிறாரு? இந்த வேலையே வேண்டாம்,
நீங்கள் வர்றதா இருந்தால் தான் நாங்கள் போவோம், நீங்கள் வரலன்னா நாங்கள் போகலை. அப்போ என்ன, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு டெஸ்பரேஷன் சொல்லுவோம்ல, எங்களுக்கு இதை விட்டால் வேற வழியே இல்லை, எங்களுக்கு யார் வேணும், நீங்கள் தான் வேணும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட வந்து நம்மளோட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம் என்ற உணர்வுள்ள இருதயத்தோட வாழுகிறோம். இப்போ நீங்க யோசிங்க, ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருக்கிறோம், எல்லாரும் ஒரே பிஸி. ஆனா ஒருத்தரை தேடக்கூடியதா, ஒருத்தரை பார்க்கக்கூடியதா, நான் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி தேடாத வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா அது ஒண்ணா இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி இருக்காங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது இல்லை, பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோரோட பேசுறது இல்லை, அது ஒண்ணா இருக்கிறதா? இல்லை. அப்ப என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உன் கூட இருப்பேன்னு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலக முடிவு பரியந்தம் மட்டும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு. ஆனா நீங்களும் நானும் அவரை தேடக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? ஏன்னா மோசே கிட்ட சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, நீ போ, நான் அனுப்புறேன், ஆள் அனுப்புறேன் இல்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த உபவாச ஜெபம் நம்ம இன்னைக்கு தொடங்குறோம் இல்லையா, இந்த 21 நாளில் நம்ம முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு வேற எதுவும் வேணாம், நீங்கள் தான் வேணும், உங்கள் பிரசன்னம் தான் வேணும். We don't want anything, we want you, you alone, we are desperate for you. எப்படி? ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் வேணும், அது மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடியதா, தேவனை நான் பார்க்கணும், தேவனோடு இருக்கணும், நான் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும், அவருடைய சத்தம் எனக்கு கேட்கணும், அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஏன்னா இங்கே கொடுக்கும்போது 72வது சங்கீதத்தில் இருக்க காரியமும் கொடுத்துருக்கோம். என்ன, அவர் எளியவருடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய தேவன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, அப்பா வரும்போது அப்பா நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவார், ஊருக்கு போயிருக்காரு, வரும்போது எனக்கு டாய் வாங்கிட்டு வருவார், இல்லை எனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ இந்த பிள்ளை வந்த உடனே அப்பா என் டாய் எங்கன்னு கேட்கிறத காட்டிலும், ஐயோ அப்பா நீங்கள் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷம், உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும், வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களை முகமுகமாய் தரிசிக்கணும். ஏன்னா அப்போ தான் என்னை எதுக்காக அழைத்தீங்க, எனக்கு எதற்காக காரியங்களை கொடுத்தீங்களோ அதை நான் செய்து முடிக்க முடியும்னு. இன்னைக்கு இந்த முதலாம் நாளில் ஒரு கோட் கொடுத்துருக்கோம், ஆபிரகாம் லிங்கனோட கோட். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்கிறாரு, ஏன்னா எனக்கு வேற வழியே இல்லை என்று நான் என் கால்களை முழங்கால் படியிட்டு நான் தேவன்கிட்ட போயிருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த ஜனங்களை, இந்த தேசத்தை ஆளுவதற்கு எனக்கோ என் கூட இருக்க மக்களுக்கோ ஒரு ஞானமும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தேவை நீங்கள் தான் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் முதலாம் நாளில் நம்ம பார்ப்போமா, ஆண்டவரே எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு தேவை நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான், உங்களை நான் பார்க்கணும், உங்கள் கூட நான் இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் வரப்போகிறீங்க, ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் இருக்க போகிறீங்க. ஆனால் நான் இன்றைக்கே அந்த உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கணும், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய இருதய வாஞ்சை எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதா நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போவோமா? வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம சகோதர சகோதரிகள் உங்களை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே எனக்கு ஐ வாண்ட் யூ, எனக்கு நீங்கள் ஒருத்தர் தான் வேணும், வேற எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? வாங்க ஜெபம் பண்ணலாம்.